Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம நாய்ஸ்லேருந்து ColorFit Pro 4 Smartwatch வந்து unbox பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு பாக்ஸோட ஓவர்வியூ பார்த்தலாம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் ColorFit Pro 4 அப்படின்னு பிராண்ட் நேம் எழுதியிருக்காங்க. அப்புறம் இதான் வாட்ச். அப்புறம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ColorFit Pro 4 அப்படின்னு நேம் எழுதியிருக்காங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டீப் ஒயின் இருக்குது. இது இல்லாமல் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா 1.72 inch HD டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 356x400 பிக்சல் ரெசல்யூஷன் இருக்கு. ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்கு. பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் இருக்கு. டிஜிட்டல் கிரவுன் சப்போர்ட் இருக்கு. 100 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. IP68 வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் இருக்கு. கால் அண்ட் SMS குயிக் ரீப்ளேஸ்லாம் இருக்கு. இதுல அனிமேட்டட் வாட்ச் ஃபேஸஸ்லாம் இருக்கு. வாட்ச் வந்து நாய்ஸ் ஃபிட் ஆப்ல வந்து சப்போர்ட் பண்ணுது. இது வந்து ஆப்பிள் ஸ்டோர், கூகுள் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதோட MRP ப்ரைஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5,999 போட்டிருக்காங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,500 கொடுக்குறாங்க அமேசானில். இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸ் தான். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா போய் 4,000 மாறிடும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க, இதே ப்ரைஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. வாங்க வைக்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு என்வலப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாய்ஸ்ன்னு போட்டு ஒரு கார்டு ஒன்று இருக்குது. இது வந்து நாய்ஸ்லேருந்து ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து இந்த யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாரண்டி வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து முதல்ல பண்ணுங்க கண்டிப்பாக வாட்ச் வாங்கினோன்னு. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ கையில் வாட்ச் இருக்குது. வாட்சோட வெயிட் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாலாம் தெரில. நல்லா ப்ரீமியம் லுக்கில் நல்லா சூப்பரான டிசைன் பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. வாட்சோட ஓவர்வியூ பார்த்துருவோம். இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. அந்த கோல்டு ஃபினிஷ் வந்து நல்லா மேட் ஃபினிஷில் இருக்குது. இதில் வந்து டிஜிட்டல் க்ரௌன் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்வைப்பு அப் பண்ணுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஃபீலிங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக் சைடில் பார்த்தோம்னா சார்ஜ் போடுறதுக்கு அந்த பின் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட்டும் அப்புறம் பல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 290 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயும் வந்து நாய்ஸின் பிராண்ட் போட்டிருக்காங்க. ஆன் பண்ணி பார்த்துடலாம். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். நாய்ஸ் அப்படின்னு வருது. நீங்கள் வந்து இந்த நாய்ஸ் ஃபிட் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த டிவைஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ என்கிட்ட வந்து நாய்ஸ் ஃபிட் ஆப் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணணும். ப்ளூடூத்தில் தான் இது கனெக்ட் ஆகுது. அது ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து நம்மளுக்கு காட்டுது. ColorFit Pro 4 டிவைஸ் காட்டுது. நம்ம அதை கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வாட்சில் வந்து பேர் வித் டிவைஸ்னு வருது. நம்ம டிக் கொடுத்துருப்போம். பேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. அப்புறம் இந்த நாய்ஸில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த க்ரௌனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து டிஃபால்ட்டாக ஒரு 5-6 ஃபேஸஸ் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆப்பில் போய் 150 வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கஸ்டமாக கூட நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் வைக்கிறது அதெல்லாம் கூட நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. நல்லா டிஸ்பிளே குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. அப்புறம் இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 60 Hzக்கான ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மூத்னஸ் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது. அப்புறம் இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறேன். இதில் வந்து டாப்பில் வந்து ஸ்வைப் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். பாட்டம்லேருந்து ஸ்வைப் பண்ணால் வந்து சைலண்ட் மோட் ஆப்ஷன் இருக்குது. பிரைட்னஸ் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 4 லெவல் 5 லெவல்ஸ் வரைக்கும் வந்து பிரைட்னஸ் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் பவர் சேவிங் மோட் இருக்குது. இதனால வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி எதனா கம்மியாக இருக்கும்போது அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு வேணும்னா அந்த ஃபோனோட ரிங்கிங் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். டு நாட் டிஸ்டர்ப் மோட் இருக்குது. இதனால் வந்து எந்த கால் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது. அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் போனால் அதே மாதிரி பிரைட்னஸ் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இருக்குது. அப்புறம் வந்து ரிங்டோன் வைப்ரேஷன்ஸ் இருக்குது.
வைப்ரேஷன் வந்து எப்படி வைப்ரேஷன் வேணும் அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் சைலண்ட் மோட் இருக்குது. உங்களுக்கு எந்த வைப்ரேட்டும் வேணாம் அப்படின்னா நீங்கள் சைலண்ட் மோடில் வச்சுக்கலாம். ரிஸ்ட் டு அவேக் இருக்குது. ரிஸ்ட் டு அவேக் போட்டுனா ஓப்பன் ஆல் டே அப்படி கொடுத்துட்டோன்னா எல்லா நாளுமே வந்து இப்போ நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி இது பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். அது வந்து எல்லா டைமுமே ஒர்க் ஆகும். இப்போ டைமிங் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 8 to 10 PM வேணும் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். அப்புறம் க்ளோஸர் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எப்போ தேவையோ அப்போ ஆன் பண்ணிக்கணும். பிரைட் ஸ்க்ரீன் டைம், அந்த ஸ்க்ரீனை ஆன் ஆஃப் டைம் வந்து கொடுத்துருக்கு. அது வந்து 30 seconds வரைக்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூ நாட் டிஸ்டர்ப் இருக்குது. எந்தெந்த டைமில் டூ நாட் டிஸ்டர்ப் யூஸ் பண்ணலாம். மெனு வியூஸ் அது போனீங்கன்னா எந்த மாதிரி கிரிட் வியூ வேணுமா லிஸ்ட் வியூ வேணுமா அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் செலக்ஷன் கொடுத்துருக்காங்க. அபவுட் கால்ஸ் போனேன்னா அந்த ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் டிவைஸ் இன்ஃபர்மேஷன், அப்புறம் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்க மாதிரி அதே தான். இது நீங்கள் இதுலேயும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். QR கோட் ரீபூட்டு இது பண்ணிக்கலாம். மேலே அப்பு இது பண்ணிங்கனாலும் இது பண்ணால் உங்களுக்கு வந்து மாதிரி. லெஃப்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வரும். எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ், ஸ்லீப்பு, ஹார்ட் ரேட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஸ்டெப்ஸு, அந்த இது எல்லாமே வந்து பிளட் ஆக்சிஜன் லெவலு, ஹார்ட் ரேட்டு. லெஃப்ட்டு ரைட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வருது. அப்புறம் மெனு பார்ப்போம். மெனு போனதுக்கு இதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெனு போகும். அப்புறம் இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஹெல்த் இருக்குது. நாய்ஸ் ஹெல்த்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் ரைட் போனோம் பாருங்கள், அதில் இருக்கிற ஆப்ஷனே இதுலேயும் வரும். அது நீங்கள் அதிலே போயிட்டு நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த நாய்ஸ் பஸ், இந்த நாய்ஸ் பஸ்ன்றது இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் இதுலேருந்தே கால் பண்ணலாம். அப்புறம் டயல் பேட் இருக்குது. உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ இதுலேயே டைப் பண்ணி கால் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுலேயே வந்து ஸ்பீக்கர் ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஸ்பீக்கர் ஆப்ஷன் வந்து இதுலேயே இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதுலேயே வந்து கால் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. அதனால இந்த காலிங் ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து உங்களுக்கு வாய்ஸும் வரும். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மைக்கும் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. இதனால வந்து அந்த ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் ஹிஸ்ட்ரி, யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணீங்க அந்த லிஸ்ட்டு எல்லாமே வரும். அப்புறம் கிளாக் இருக்குது. கிளாக்கில் பார்த்தீங்கன்னா அலாரம் இருக்குது, டைமர் இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது, வேர்ல்டு கிளாக் இருக்குது. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. ஒர்க் அவுட்ஸ்னால் இது நிறைய ஒர்க் அவுட்ஸ் மோட் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டு, ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்க அதெல்லாம் வந்து இதில் ரெக்கார்ட் ஆகும். ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து பண்ணி ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். மியூசிக்கில் போகிறேன், பாஸ் காட்டுது, ப்ளே காட்டுது, அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு காட்டுது. அப்புறம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுலேயே. இதான் மியூசிக்கில் இருக்கிறது. அப்புறம் வெதர்ஸ் போனீங்கன்னா வெதர்ஸ் வரும். வாட்ச் ஃபேஸஸ் வந்து உங்களுக்கு எந்த வாட்ச் ஃபேஸஸ் வேணுமோ அந்த வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸ்டாக்ஸ் இருக்குது. நீங்கள் எதுனா ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது மூலமாக நீங்கள் வாட்ச்லேயே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ளாஷ் லைட் இருக்குது. இந்த ஃப்ளாஷ் லைட் எவ்வளோ தான் ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸில் போனோன்னா அதே தான் ஆல்ரெடி பார்த்தது தான் செட்டிங்ஸ். இவ்வளோ தான் இந்த வாட்சில். பாருங்கள் கையில் கட்டி பார்த்துட்டேன். வாட்ச் ரொம்ப ப்ரீமியம் லுக்கில் நல்லா டிசைனிங்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ரேட்டும் ஆக்சிஜனும் எப்படி வேலை செய்து பார்ப்போம். அப்புறம் பிளட் ஆக்சிஜன் செக் பண்ணலாம். பாருங்கள் 98 நல்லாவே அக்யூரேட் பண்ணி காட்டுது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா டைட்டாக கட்டணும் வாட்சை டைட்டாக கட்டினீங்கனாலே உங்களுக்கு எக்ஸாக்ட் ஸ்கோர் கிடைக்கும். ஹார்ட் ரேட் பார்ப்போம். இது ஹார்ட் ரேட்டு நல்லா வேகமாகவும் இருக்குது. நல்லா உடனே தான் காமிக்குது. இந்த 80 காமிக்குது. 24/7 ஹார்ட் ரேட் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். அந்த ஆப்லேயே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. சூப்பராக இருக்குது. வாட்சோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இதோட அட்வான்டேஜ் பார்த்தோன்னா இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ்ஸு. வேறு எந்த வாட்ச்லேயும் 60 ஹெர்ட்ஸ்க்கான கொடுக்கல. அதனால் இதோட யூஐ வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த க்ரோனிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டச் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த க்ரோன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பில்டு வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் 3500 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வாங்கலாம். இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச்லேயே
3500 பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்ச்னா நான் இதை தான் சொல்லுவேன். அப்புறம் உங்களுக்கு வந்து தேவையான ஸ்ட்ராப்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் ரொம்ப அட்வான்டேஜ் இது. அப்புறம் இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா பேட்ரி எனக்கு அவ்வளோவா தெரில, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி பேட்ரி நிற்கிதுன்னு. 7 days பேட்ரி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த 7 days வந்துச்சுன்னா அதுவே நான் சூப்பர்னு சொல்லுவேன். ஏன்னா 7 days பேட்ரி இருந்தது ரொம்ப ரீசனபுளான இதுன்னு சொல்லுவேன். ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால வந்து இந்த வாட்சை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வாட்ச் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் யாருன்னா வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வாட்ச் வாங்கணும்னு இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருன்னா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.